ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மிஸ் சமையல். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வெயில் நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே நல்லா வேர்க்கும். ஸோ வெளியில் வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து இறங்கி ஒரு 5 நிமிஷம் நடந்தாலே போதும், ஃபுல்லாகவே வேர்த்து கொட்டி ட்ரெஸ்ஸில் இருந்து ஃபுல்லாக வேர்வை ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். என்னதான் நம்ம பாடி ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணாலும் அது கொஞ்சம் நேரத்துக்கு தான் தாங்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் அது செட்டே ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கங்க. இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நீங்கள் ட்ரெஸ்ஸில் தெளித்து அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் கலந்துட்டு சேர்த்து அயன் பண்ணும்போது இந்த ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அதுக்கு மேலே பர்ஃப்யூம் போடும்போது அந்த ஸ்மெல் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் மடித்து எடுத்து கபோர்டில் வச்சிங்கனாலும் கூட கபோர்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி எண்ணெய் கொட்டிருச்சுன்னா நம்ம எவ்வளோ தான் டிட்டர்ஜென்ட் போட்டு துவைச்சாலும் இந்த கரை போகவே போகாது. இந்த கரை நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு ஈஸியான மெத்தடில் கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் டக்குன்னு இந்த கரையை எப்படி ரிமூவ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். எண்ணெய் கொட்டின உடனேயே அந்த இடத்துல நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க டால்கம் பவுடர், அதாவது நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு போல் முகத்துக்கு போடுற பவுடர், அதை எடுத்து அந்த எண்ணெய் கரை மேலே அப்படியே கொட்டிடலாம். முகத்துக்கு போடுற பவுடரை இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சுன்னா, அதாவது சோள மாவு இருந்துச்சுன்னா அதையே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற லிக்விடை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் கரைப்பட்டிருக்க இடத்த இந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா முக்கி வச்சுருங்க. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து கையாலேயே இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுருங்க. நல்லா கசக்கி விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரை இருந்த இடமே தெரியாமல் அப்படியே க்ளீனாக போயிடும். அடுத்து இதை நீங்கள் எப்பவும் போல் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி காய வச்சுக்கலாம். காஞ்சதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரை இருந்த தடமே தெரியாமல் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கிச்சன் டவல் இருக்கும். கிச்சனில் மேடை துடைக்கிறதுக்கு, சூடான பாத்திரம் இறக்கிறதுக்கெல்லாம் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த துணி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அழுக்காயிரும். இதில் நிறைய கரையெல்லாம் பட்டிருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரெஷ் எல்லாம் போட்டு இதை தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இனி அந்த மாதிரி தேய்க்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாக இதில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தில் நான் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. கை பொறுக்கிற சூடில் இருந்தால் போதும். இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இது நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா தான். கூடவே கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கங்க. இப்போது இந்த தண்ணியில் நம்மளோட கிச்சன் டவலை ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரெஷ் எல்லாம் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நம்ம சேர்த்துருக்க சோடா உப்பும் வினிகரும் இந்த கிச்சன் டவலில் இருக்க அழுக்கு, கரை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக வெளியில் எடுத்துரும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி கையாலேயே நல்லா கசக்கி விட்டுட்டிங்கன்னா இதில் இருக்க அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். இதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக சோப் பவுடர் போட்டு லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும். உங்களோட கிச்சன் டவல் நல்லா பளிச்சுன்னு எந்த பாக்டீரியாவும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக வந்துடும். நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது குட்டி துணி எல்லாமே, அதாவது சாக்ஸ், கர்ச்சீஃப், இந்த மாதிரி குட்டி குட்டி துணியெல்லாம் துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா எங்கே போகுதுன்னே தெரியாது. அது எல்லாமே பெரிய துணிகளுக்கு உள்ளேயே நல்லா சிக்கிக்கும். மாடியில் நின்று துணி காய போடுற நிறைய பேர் இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த துணி எல்லாத்தையும் நம்ம பக்கெட்டில் எடுத்து வச்சு பால்கனியில் கொண்டு போய் காய போடும்போது ஒரு துணியாக எடுத்து உதறணுன்னா அதுக்குள்ளே இருக்கிற கர்ச்சீஃபோ இல்லை சாக்ஸோ அப்படியே கீழே விழுந்து நமக்கு மிஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, சாக்ஸையும் கர்ச்சீஃபையும் தனித்தனியாக குட்டி குட்டி பேக்கில் நம்ம போட்டுக்கலாம். இந்த பேக் நம்ம கடையில் காய்கறி, பழம்லாம் வாங்கும்போது தருவாங்க. ஸோ அதை நல்லா கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்குள்ளே நம்ம சாக்ஸை போட்டுக்கலாம். சாக்ஸையும் கர்ச்சீஃபையும் ஒரே பேக்கில் போட வேண்டாம், தனித்தனி பேக்கில் போட்டுக்கோங்க. கடைசியாக இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க.
பேக்கில் போடுறதுனால சரியாக துவைக்காமல் அழுக்கு போகாமல் இருக்குமோன்னெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக தண்ணி போகும், நல்லா துவைக்கும். இப்போ இந்த பேக்கை அப்படியே எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டுடலாம். துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த பேக்கை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி கர்ச்சீஃப், சாக்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே நிறைய ஒயிட் கலர் துணி இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி அழுக்கு கலரில் ஆயிரும். அடுத்து நம்ம எவ்வளோ துவைச்சாலும் சரி இதோட பிரைட் கலரை கொண்டு வரவே முடியாது. இந்த மாதிரி குட்டீஸோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் குழந்தைங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம், வேஷ்டி, பனியன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒயிட்டாக பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் நாளாக பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிரும். ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா தான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டப்பில் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ துணி துவைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். இது வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை இந்த தண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. இதை வந்து நம்ம வினிகரில் ஊற வச்சுருக்கிறதுனால இதில் இருக்க அழுக்கு எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக கலந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த துணியோட பிரைட்னஸும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மாறவே மாறாது. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த துணியை எடுத்து நீங்கள் எப்பவும் போல் துவைச்சிக்கலாம். ஒயிட் கலர் துணியெல்லாம் துவைக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து நம்ம மற்ற கலர் துணிகளோட போட்டு துவைக்கவே கூடாது. ஒயிட் துணியை மட்டும் நம்ம எப்போவுமே தனியாக தான் துவைக்கணும். நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைக்கிறதா இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து நீங்கள் கையில் துவைக்கிறீங்கனாலும் ஓகே தான். இந்த வினிகர் கலந்த தண்ணி வந்து நமக்கு வேஸ்ட் கிடையாது. நம்ம துவைக்கும் போது இந்த தண்ணியையும் சேர்த்தே யூஸ் பண்ணிக்கலாம். இனி வந்து ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கும் போது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு டிப் தான். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பிரிண்டட் டிஷர்ட்ஸ் இருக்கும். அதாவது இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ், ஃபுட்பால் இல்லை வந்து நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து குட்டீஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பிரிண்டட் டிஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளாக இந்த பிரிண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிச்சிடும். 1-2 தடவை துவைச்ச உடனேயே பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டில் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக கோடு விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா இதை போடுறதுக்கே அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் எல்லாம் உள்பக்கம் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக பெரட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் சரி, இல்லை கையால் துவைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பிரிண்ட் வந்து உள்பக்கமாக போயிடும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து டேமேஜ் ஆகாது. துவைச்சதுக்கு அப்புறமா இந்த ட்ரெஸ்ஸை நம்ம காய போடும் போதுமே பிரிண்ட் வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு தான் காய போடணும். அதே மாதிரி இதை வந்து டைரெக்டாக வெயிலில் போட்டுறாமல் நிழல்லையே நீங்கள் வந்து காய வச்சுக்கலாம். அடுத்து இந்த ட்ரெஸ்ஸை அயன் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அயன் பாக்ஸை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த பிரிண்ட் மேலே வச்சு அயன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. சூடான அயன் பாக்ஸை இதில் வச்சு அயன் பண்ணும்போது என்னாகும்னா இந்த பிரிண்ட் வந்து அப்படியே அயன் பாக்ஸில் ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா ட்ரெஸ்ஸிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அயன் பண்ணணும்னா, இதுக்கு மேலே ஒரு துணி விரிச்சுக்கங்க. இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லைன்னா ஒரு துண்டு எதுவாக இருந்தாலுமே ஓகே தான். அயன் பண்ணும்போது இதோட சூடு வந்து ரொம்ப கம்மியான அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அடுத்து வந்து இந்த டிஷர்ட்டை நம்ம எப்பயும் போல் மற்ற டிஷர்ட்ஸ் எல்லாம் எப்படி மடிப்போமோ அதே மாதிரி மடித்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மடித்து வைக்கிறதுனால இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற பிரிண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வராது. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் ட்ரெஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எப்போவுமே நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார்கிட்டையுமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். சாரி, சுடிதார் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி அபாயா எதுவாக இருந்தாலுமே இந்த ஸ்டோன் விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்து இந்த ட்ரெஸ் வந்து போடுறதுக்கே நல்லா இருக்காது. குட்டீஸோட ஃப்ராக், டாப்ஸ் இந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸஸ்லேயுமே நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ இது வந்து துவைக்கும் போதே ஒவ்வொரு ஸ்டோனாக விழ ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து சோப் பவுடர் போட்டு துவைக்கும் போது காஞ்சதுக்கு அப்புறமா இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெள்ளையாக ஒட்டி இருக்கும். அபாயா யூஸ் பண்ணுற எல்லாருமே இந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருக்கிற எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எப்படி துவைச்சி மெயின்டைன் பண்ணணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸை நம்ம துவைக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே உள்பக்கம் இருக்கிற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து என்னோட பிளாக் கலர் அபாயா தான் துவைக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பிடிச்சிருக்கேன்.
இதுக்கு நம்ம வந்து சோப் பவுடர் சேர்க்க போகிறது இல்லை, ஷாம்பு தான் சேர்க்க போகிறோம். எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பாக்கெட்டில் ₹1 ஷாம்பு கிடைக்கும்ல, அதுவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு துணி எடுத்து இதில் ஊற வச்சிடலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பேபி ஷாம்புங்கிறதுனால இதில் அந்தளவுக்கு நுர வராது. கொஞ்சம் பெரிய கனமான துணிங்கிறதுனால 2-3 தடவை எடுத்து விட்டு நான் இந்த மாதிரி அமுக்கி வச்சுக்கிறேன். இப்போது இந்த துணி வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மட்டும் ஊறினா போதும். அதுக்கு மேலே ஊற வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த துணியை நல்லா விரித்து விட்டு அலசிட்டு வெளியில் எடுத்துருங்க. இப்போது இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இன்னும் ஒரு 2 தடவை நல்ல தண்ணி பிடிச்சி இந்த துணியை நல்லா அலசி எடுத்தீங்கனாலே போதும். மற்ற துணியெல்லாம் நம்ம வந்து அடித்து துவைப்போம்ல, அந்த மாதிரியெல்லாம் இந்த துணியை துவைக்கவே கூடாது. அப்படி நீங்கள் துவைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே வாஷ்லேயே இந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக கொட்டிடும். இந்த துணியை நீங்கள் காய போடும் போதுமே ஒர்க் எல்லாமே உள்பக்கம் இருக்கிற மாதிரி பெரட்டி தான் காய போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து துவைச்சி மெயின்டைன் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டோன் கூட உங்களுக்கு உதிரவே உதிராது. ட்ரெஸ்ஸும் வந்து கொஞ்சம் கூட கலர் மங்காமல் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி நல்லா பளிச்சுன்னு புது ட்ரெஸ் மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.